ஆமென். மூவியிலே ஜெபம். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு ஆகட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்முடைய குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம், யார் முன் நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? என் பகைவர்கள் என்னை தாக்கும்போது அவர்களே இடறி விழுந்தார்கள். திருப்பாடல்கள் 26 இறைவசனங்கள் 1 மற்றும் 2. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் ஆவின் சோனிகா தன்னுடைய பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும், புனித தொன்போஸ்கோ அன்பியத்தை சார்ந்து ஜோசப் செல்வராஜ் தீவிர அறுவை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய உடல் சுகத்திற்காகவும், டொமினிக் ரொசாரியோ நிர்மலா தேவி 24ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றி திருப்பலியாகவும், ஸ்டீஃபன் ஸ்னேகா எதிர்காலம் நல்முறையில் அமைய வேண்டி வேண்டுதல் திருப்பலியாகவும், ஆண்டவருக்குள் நித்தலை பாடுதலை அடைந்திருக்கின்ற ஏழுமலை ஜேசுதாசன் ஜார்ஜ் இளங்கோ இவர்களுடைய ஆண்மையிலை பாடுதலுக்காக இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும்
தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்றைய இறைவார்த்தை வழிபாடு ஆண்டவருடைய பராமரிப்பை, அதிலும் குறிப்பாக நம்முடைய நெருக்கடி வேலைகளில் ஆண்டவருடைய பராமரிப்பை கண்டுணரவும், அதை அனுபவிக்கவும், அதை அங்கீகரிக்கவும் கடவுள் என்று நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் இறைவாக்கினர் எலியா இறைவாக்கு உரைக்க அந்த இறைவாக்கை ஏற்றுக்கொள்ள மனமில்லாத ஆகாபு அவரை கொலை செய்ய முற்பட எலியா ஒரு பாதுகாப்பான இடம் தேடி செல்ல ஆண்டவர் அவரை அந்த நாட்களில் ஓடையில் தண்ணீரை வரவழைத்து குடிக்கச் செய்தும் காலையிலும் மாலையிலும் காகங்கள் வழியாய் உணவை கொடுத்தும் பராமரித்தார் என்பதை இன்றைய முதல் வாசகத்தில் நாம் வாசிக்கிறோம். நாம் நெருக்கடி வேளையில் இருக்கின்ற பொழுது நம்முடைய நம்பிக்கை கடவுள் மீது அதிகமாய் ஆழப்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், கடவுள் நம்மை விட்டு விலகாமல் நமக்கு வேண்டியதை செய்கின்றவராக இருக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. இயேசுவினுடைய வருகையாலும் அவருடைய நற்போதனையிலாலும் கடவுளுடைய பராமரிப்பு தங்களை தேடி வந்திருக்கிறது என்பதை மக்கள் உணர்ந்தார்கள். எனவே தம்மை தேடி தம் திருநிழல் நாடி வந்த எல்லாரையும் இயேசு வாஞ்சையோடு வரவேற்று அவர்களுக்கு இறையாட்சியை குறித்த செய்தியை அறிவிப்பதை இன்றைய நற்செய்தி நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, கொரோனா நோய் தொற்றினுடைய நெருக்கடி வேளையில், அதிலும் குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் தமிழகத்தில் நாளுக்கு நாள் நோய் தொற்றுடையோருடைய எண்ணிக்கை அதிகமாகி கொண்டிருக்கின்ற இந்த நெருக்கடியான சூழலில் கடவுள் நம்மை பராமரிப்பார், பாதுகாப்பார் எங்கள் நம்பிக்கையோடு இந்த திருப்பலிக்குள்ளே நாம் நுழைவோம். தூய மர நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்த நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. அன்புக்கினியவர்களே, தாயாம் திரு அவை என்று நம்முடைய இந்திய தேசத்தின் கேரள மாநிலத்தில் கடந்த ஆண்டு நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களால் புனிதையாக உயர்த்தப்பட்ட புனித மரியம் தெரேசா சிரமல் அவர்களுடைய விழாவை, நினைவு நாளை இன்று தாயாம் திரு அவை கொண்டாடுகிறது. கேரளாவில் உள்ள புத்தன் சிராவில் பிறந்த இவர் திருக்குடும்ப சபையை நிறுவி தன்னுடைய வாழ்வை இறைவேண்டலிலும் ஏழைகளுக்கு உதவுவதிலும் குறிப்பாக நோயாளிகளை கவனித்து கொள்ளுவதிலும் செலவழித்தார். இந்த புனிதை வழியாக குறிப்பாக தான் இருந்த காலத்தில் நோயாளிகளை எல்லாம் பராமரித்த இவருடைய பரிந்துரை கொரோனா நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றவர்களுக்கும் இவருடைய பரிந்துரையின் பெயரால் சுகமடைய இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலினால் நாங்கள் சரியானவற்றை உணரவும்
உமது வழி நடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். இஸ்ரேலின் கடவுளை எலியா வழிபடுகின்றார். அரசர்கள் முதல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 17, இறைவார்த்தை 1 முதல் 6 முடிய. அந்நாட்களில் கிளாயாவதியில் குடியிருந்த திஸ்போ ஊரைச் சேர்ந்த எலியா அகாபவு அரசனிடம், நான் பணியும் இஸ்ரேலின் கடவுளாக வாழும் ஆண்டவர் ஆணையிட்டு கூறுகின்றேன், என் வாக்கில் அன்றி வரும் ஆண்டுகளில் பனியோ மழையோ பெய்யாது என்றார். பின்னர் ஆண்டவரின் வாக்கு எலியாவுக்கு வந்தது, இங்கிருந்து ஓடிவிடு, கிழக்கு முகமாய் போய் யோர்தானுக்கு அப்பாலுள்ள கொரிந்து ஓடையில் ஒளிந்து கொள், அந்த ஓடையில் தண்ணீர் குடித்துக்கொள், அங்கே உனக்கு உணவளிக்குமாறு காகங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். அவ்வாறே அங்கு போய் ஆண்டவரது வாக்கின்படி செய்தார். அவர் சென்று யோர்தானுக்கு அப்பால் இருந்த கொரிந்து ஓடை அருகில் தங்கியிருந்தார். காகங்கள் காலையிலும் மாலையிலும் அப்பமும் இறைச்சியும் அவருக்கு கொண்டு வந்தன. ஓடையில் தண்ணீர் குடித்து கொண்டார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன், எங்கிருந்து எனக்கு உதவி வரும்? விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார். உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார். இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணுயர்வது இல்லை, உறங்குவதும் இல்லை. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவரே உம்மை காக்கின்றார். அவர் உமது வலப்பக்கத்தில் உள்ளார். அவர் உமக்கு நிழல் ஆவார். பகலில் கதிரவன் உம்மை தாக்காது, இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது. பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். ஆண்டவர் உம்மை எல்லா தீமைகளினின்றும் பாதுகாக்கின்றார். அவர் உம்மை உய்காக்கின்றார். நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார். பல்லவி. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் எனக்கு உதவிடுவார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 5 இறைவசனங்கள் 1-12 முடிய. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். இயேசு திருவாய் மலர்ந்து கற்பித்தவை. ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர்.
தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும்போது நீங்கள் பேறு பெற்றவர்களே. மகிழ்ந்து பேருவகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இவ்வாறே உங்களுக்கு முன்னிருந்த இறைவாக்கினர்களையும் அவர்கள் துன்புறுத்தினார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தில் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது பல்வேறு பெயர்களில் தம்மை வெளிப்படுத்துகின்றார். எடுத்துக்காட்டாக இஸ்ரவேல் மக்களுக்கு கடவுள் தம்மை யாவே கடவுள் என்று வெளிப்படுத்துகின்றார். அல்லது நாமே உங்கள் மூதாதையரான ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று தம்மை வெளிப்படுத்துகின்றார். அல்லது மோயிசனுக்கு தம்மை வெளிப்படுத்தின பொழுது இருக்கிறவராக இருக்கிறவர் நானே என்று தம்மை வெளிப்படுத்தினார். இன்னும் நாம் விவிலியத்தை அதிகமாய் வாசிக்கின்ற பொழுது தம்மை நானே ஆண்டவர் என்பதை நீ உணர்ந்து கொள் என்று சொல்லி, நான் ஆண்டவர் என்று சொல்லி தம்முடைய பெயரை கடவுள் வெளிப்படுத்துவதை நாம் வாசிக்கின்றோம். இப்படி பல பெயர்களில் கடவுள் தம்மை வெளிப்படுத்துகின்ற பொழுது அந்த கடவுள் நம்மை பாதுகாக்கிற கடவுளாகவும் இருக்கிறார் என்பதையும் விவிலியம் நமக்கு குறிப்பிடுகிறது. அதே விவிலியத்தில்தான் நம்முடைய இந்த கடவுள் நம்மை பராமரிக்கிற கடவுள், the God, the one who provides, பராமரிக்கின்ற, கொடுத்து நமக்கு வேண்டியதை செய்கின்ற கடவுள் என்பதையும் விவிலியம் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. இஸ்ரவேல் மக்கள் எகிப்தினுடைய அடிமைத்தன வீட்டிலிருந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு அவர்கள் பயணித்த பொழுது பாலைவன பயணம் முழுவதும் 40 ஆண்டு அளவும் கடவுள் அவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து பராமரித்தார் என்பதை இஸ்ரவேல் மக்களுடைய பாலைவன பயணம் நமக்கு சொல்லுகிறது. அவர்கள் நாங்கள் பசியிற்றிருக்கிறோம் என்ற பொழுது மன்னாவை கொடுத்து பராமரித்தார். இந்த மன்னா எங்களுக்கு வெறுத்து விட்டது, நாங்கள் எகிப்தில் இருந்த பொழுது நாங்கள் இறைச்சி உண்டோம் என்று கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்த பொழுது கடவுள் காடைகளை அனுப்பி அவர்களை பராமரித்தார். அவர்கள் பாலை நிலத்தில் பயணிக்கின்ற பொழுது தாகம் எடுக்கிறது, இங்கு வறண்ட நிலமாயிருக்கிறது என்ற பொழுது மோயிசன் வழியாய் பாறையை தட்டி தண்ணீர் கொடுத்து தாகத்தை தணித்து பராமரிக்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அவர்கள் எரிகோவை கடந்து செல்லுகையில் எரிகோ பேரரசிடமிருந்து அவர்களை கடவுள் பாதுகாத்து பராமரிக்கின்றார். இப்படி ஒவ்வொரு தேசங்களையும் அவர்கள் கடந்து வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு செல்லுவதற்கு முன்பாகவே அவர்களை எதிர்கொண்ட எல்லா எதிரிகளையும் கடவுள் தோற்கடித்து தன் மக்களை பராமரிக்கிறார். இப்படியாய் கடவுள் பராமரிக்கிற கடவுள் என்பதை விவிலியம் நமக்கு மறவாமல் சுட்டி காட்டுகிறது. இந்த பின்னணியில் தான் இன்றைய முதல் வாசகத்தை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம், அல்லது இந்த இறைவார்த்தையினுடைய ஒளியில் தான் நாம் சிந்திக்கவும் அழைக்கப்படுகிறோம். இன்றைய முதல் வாசகம் அரசர்கள் முதல் நூலிலிருந்து எடுக்கப்பட்ட பகுதியில் கடவுள் எப்படி இறைவாக்கினர் எலியாவை பராமரித்தார், அவரை கடவுள் கிளையாதிலிருந்து தப்பித்து அவர் காட்டவிருக்கின்ற ஒரு இடத்திற்கு போ என்று சொல்லி, அதாவது யோர்தானுக்கு அப்பால் உள்ள
கெரித்து என்கின்ற ஓடை அறைகள் போய் நீ ஒளிந்து கொள் என்று சொல்லி ஆண்டவருடைய வாக்கு எலியாவுக்கு வெளிப்பட, எலியாவும் ஆண்டவருடைய வாக்குக்கிணங்க அவர் ஓடி சென்று தம்மை மறைத்து கொள்ளுகின்றார். அவர் மறைத்து கொண்ட அந்த நாட்கள் முழுவதுமாய், அல்லது ஆகாபினுடைய சினத்திலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்காக தம்மை பாதுகாத்து கொண்ட அந்த நாட்கள் முழுவதுமாய் கடவுள் அவரை பராமரித்தார். காகங்களை கொண்டு அவருக்கு உணவு வழங்கினார். ஒரு 5 அறிவி விலங்கை கொண்டு கடவுள் தம் உருவையும் சாயலையும் தாங்கியிருக்கிற மனிதரை, தம்முடைய பெயரால் செயல்படுகின்ற இறைவாக்கினரை கடவுள் எப்படி பராமரிக்கிறார் என்பதை இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அன்புக்கினியவர்களே, எலியா கடவுளுடைய மனிதர். கடவுளுடைய வார்த்தைகளை அவ்வப்பொழுது மக்களுக்கு அறிவிப்பு செய்தவர். கடவுளுடைய எண்ணம் எதுவாக இருக்கிறதோ அதை கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்டு இறைவாக்காய் வெளிப்படுத்திய மனிதர். எனவே கடவுள் அவரை பாதுகாப்பதிலும் பராமரிப்பதிலும் தீவிரமாய் செயல்பட்டார். எனவே தான் இன்றைய முதல் வாசகம் கடவுளுடைய பராமரிப்பை குறித்து பேசுகிறது. இந்த கடவுளுடைய பராமரிப்பு நம் எல்லாருக்குமானது என்பதையும் இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நெருக்கடி காலத்தை நாம் ஒரு கணம் நம்முடைய சிந்தைக்கு கொண்டு வருவோம். இந்த நெருக்கடி காலத்தில் கடவுள் நம்மை எவ்வளவு அழகாய் பராமரித்து வருகிறார் என்பதை நாம் உணருவோம். நோய் தொற்று பெற்றுக்கொண்டவர்கள் அல்லது நோய் தொற்றினால் மடிந்து போனவர்கள் கடவுளுடைய பராமரிப்பை கண்டுணரவில்லையா என்றால் நிச்சயம் அவர்களும் கண்டுணர்ந்தார்கள். அவர்கள் இருக்கின்ற காலமெல்லாம் கடவுளுடைய பராமரிப்பை அனுபவித்தார்கள். இந்த நோய் தொற்று காலத்தில் நோய் வராமல் இருக்கின்ற நாமெல்லாம் கூட கடவுளால் பராமரிக்கப்பட்டு இதுவரை வழிநடத்தப்பட்டு வருகிறோம். எனவே நாமெல்லாம் நலமாயிருக்கிறோம். இதுதான் உண்மை. இந்த உண்மையை அறிந்து கொள்ள கடவுள் நம்மை பராமரிக்கிற கடவுளாய் இருக்கின்ற ஆழமான சிந்தனையை இன்று நாம் உள்வாங்கிக் கொள்ள கடவுள் இன்றைய இறைவார்த்தை வழியாக நம்மோடு பேசுகின்றார். இந்த பழைய ஏற்பாட்டு கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி, நேற்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்க கேட்டது போல யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் சொல்லுகிறது, தன் ஒரே மகனை அனுப்பும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். கடவுள் தம் மகன் இயேசு கிறிஸ்துவை அனுப்பி நம்மையெல்லாம் இன்றளவும் பராமரித்து கொண்டு வருகிறார். இயேசுவினுடைய காலத்தில் வாழ்ந்த மக்கள் அதை அனுபவித்தார்கள். நோயுற்றோர் நலமடைகிறார்கள், கடவுளுடைய பராமரிப்பு. ஊமையர் பேசுகின்றார்கள், கடவுளுடைய பராமரிப்பு. செவிடர்கள் கேட்கும் திறன் அடைகிறார்கள், கடவுளுடைய பராமரிப்பு. இறந்தவர்கள் உயிர் பெற்றெழுகிறார்கள், கடவுளுடைய பராமரிப்பு. ஏழைகளுக்கு நற்செய்தி அறிவிக்கப்படுகிறது, கடவுளுடைய பராமரிப்பு. இன்றைய மழைப்பொழிவு இயேசுவினுடைய உடனிருப்பு, கடவுளுடைய பராமரிப்பு என்பதை நமக்கு வெளிப்படுத்துவதாயிருக்கிறது. இயேசு திருவாய் மலர்ந்து போதிக்கின்றார். யாரெல்லாம் பேறு பெற்றவர்கள் என ஒரு மிக நீண்ட பட்டியலையே இடுகின்றார். அன்புக்குரியவர்களே, இந்த பட்டியலில் நாம் யாராக இருக்கிறோம்? கடவுளை எவ்வித தடையுமின்றி ஏற்றுக்கொள்ளுகின்ற, அவருடைய உடனிருப்பை, அவருடைய பராமரிப்பை, பாதுகாப்பை கொண்டாடுகின்ற ஏழையரின் உள்ளத்தோராய் நாம் இருக்கிறோமா? அல்லது துயருகின்ற பொழுதும், துயரங்களை எதிர்கொள்ளுகின்ற பொழுதும், இன்னல் நெருக்கடிகளை நாம் அனுபவிக்கின்ற பொழுதும் நாம் கடவுளுடைய உடனிருப்பு நம்மோடு இருக்கிறது என்பதை உய்த்துணர்கின்ற மக்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது ஆறுதல் பெறுவதை விட ஆறுதல் கொடுப்பதுதான் மிக முக்கியமானது, அதுதான் கடவுளுடைய தன்மை என்று செயல்படுகின்ற, ஆறுதல் அளிக்கின்ற மக்களாய் நாம் இருக்கிறோமா? அல்லது கடவுளுடைய நீதியை வெளிப்படுத்துகின்ற, அல்லது நீதியை அடுத்தவருக்கு கொடுக்க விரும்புகின்ற அவருடைய மக்களாக நாம் இருக்கிறோமா? இரக்கமுடையவர்களாக நாம் இருக்கிறோமா? தூய்மையான உள்ளம் கொண்டவர்களாக நாம் இருக்கிறோமா? சமாதானத்தை, அமைதியை விரும்புகின்ற மக்களாக இருக்கிறோமா? துன்பப்படுகின்ற மக்களுக்காய் ஜெபிக்கின்ற நல் உள்ளம் கொண்ட, எல்லா உயிரினமும் என்னை போன்ற ஒரு ஜீவராசி, கடவுளுடைய சாயலை தாங்கி இருக்கின்ற ஒன்று என்கின்ற சிந்தனையோடு துன்பப்படுவோருக்காக நாம் ஜெபிக்கின்ற மக்களாய் இருக்கிறோமா? நாம் இப்படியெல்லாம் இருக்கிறோம் என்று சொன்னால் கடவுளுடைய பராமரிப்பால்
வழிநடத்தப்படுகின்ற குழுமத்தை சார்ந்தவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது இன்று நமக்கு தரப்படுகிற செய்தியாக இருக்கிறது. பிரியமானவர்களே, குறிப்பாக கொரோனா என்கின்ற நோய் தொற்றினுடைய நெருக்கடி அதீதமாய் கொண்டிருக்கின்ற, தீவிரம் அடைந்து கொண்டிருக்கின்ற, குறிப்பாக நம்முடைய மாநிலத்தில் நாளுக்கு நாள் இந்த நோய் தொற்றினுடைய தீவிரம் அதிகமாகி கொண்டிருக்கிற இந்த நாட்களில் கடவுள் நம்மை எல்லாம் அழகாய் பாதுகாத்து பராமரித்து நமக்கு வேண்டியதையெல்லாம் கொடுத்து வருகிறாரே, அதற்காக கடவுளுக்கு இருக்கரம் கூப்பி நன்றி செலுத்தி தொடர்ந்து அவருடைய பராமரிப்பை அனுபவிக்க அருள் வேண்டி நாம் ஜெபிப்போம். சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இரக்கத்துடன் எங்கள் பணியை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஒப்புக் கொடுக்கும் இக்காணிக்கை உமக்கு ஏற்றதாகி எங்கள் அன்பை வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக நீர் மனிதராகி எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்கு உரியவராயினும் உமது இரக்க மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். உங்களுக்காக பலியிட ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்த நம் தெய்வம் இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக பலியிட ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு ஆவியின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர் தெழுவோம் எனும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் எல்லாரும் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் குகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்ன நமக்கு உரியதே. ஆமேன். கடவுளின் பராமரிப்பை நம்முடைய அனுதின வாழ்க்கையில் கொண்டாட அருள் வேண்டி கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்று ஆடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பராமரிக்கிற தெய்வம். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கொள்ளுங்கள். வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. இயேசு தரும் திருப்பிது உண்ண வாருங்கள். இறையரசின் உணவிது பகிர்ந்து கொள்ளுங்கள். பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா உணவு. பாலை நிலத்திலே பசியை போக்கவே, மண்ணில் வந்தது மன்னா உணவு. இங்கு வாழும் மக்களின் துயரை போக்கவே, தேடி வந்தது இந்த தெய்வீக உணவு. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. வருவோம் சமத்துவ உறவிலே, பெறுவோம் இறைவனின் அருளை. ஆண்டவரின் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். திருப்பாடல் 17 இறைவசனம் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உமது செயல் எங்களை தீய நாட்டங்களிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகிறோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக, எல்லாம் உமக்காக.
பாங்கு மக்களின் பணிவான கவனத்திற்கு நாளை முதல் காலை 6:30 மணிக்கு திருப்பலி பங்கு ஆலயத்திலிருந்து ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுடைய மேலான கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். நன்றி.